இந்தியாவில் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் மணிப்பூருக்கு நடப்பதுதான் நமக்கும் நடக்கும் என்றும் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பே எங்களின் கோரிக்கை என்று பல்வேறு மாநில முதல் அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ள கருத்து குறித்து விரிவாக பார்க்கலாம். நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டு உள்ளது. மாநில வாரியாக மக்கள் தொகை அடிப்படையில் இந்த பணிகள் நடைபெறும் என்பதால் தமிழகம் போன்ற மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்திய மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்று கூறப்படுகிறது. எனவே இதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பம் முதலே கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கடந்த 5ஆம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் 58 அரசியல் கட்சிகள் கலந்து கொண்ட அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மாநிலங்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் சென்னையில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் தெலுங்கானா முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி, கர்நாடகா துணை முதல் மந்திரி டி.கே. சிவகுமார், கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன், பஞ்சாப் முதல் மந்திரி பகவந்த் சிங் மான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஒடிசா முன்னாள் முதல் மந்திரி நவீன் பட்நாயக் காணொலி காட்சி மூலமாக பங்கேற்றார். இக்கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல் அமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்திய கூட்டாட்சியை காக்கும் வரலாற்றில் மிக மிக முக்கியமான நாளாக இது வரலாற்றில் அமைய போகிறது என்றும் எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மேற்கொள்ளவிருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகிறது. மக்கள் தொகையை பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மூலமாக கட்டுப்படுத்திய நம்மை போன்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகம் இழக்க நேரிடும். இங்குள்ள ஒவ்வொரு மாநிலமும் தொகுதிகளின் எண்ணிக்கையை இழக்கும். எனவேதான் இதற்கு எதிராக நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம் என தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவதன் மூலமாக நமது உரிமைகளை எடுத்து சொல்வதற்கான வலிமை குறைந்துவிடும். 2 ஆண்டு காலமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிகிறது. ஆனால் நீதிக்கான அவர்களின் குரல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. ஏனென்றால் நாட்டின் கவனத்தை ஈர்க்க அவர்களுக்கு அரசியல் வலிமை இல்லை. எனவே நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவது என்பது நம்முடைய அரசியல் வலிமை குறைப்பதாகவே பார்க்க வேண்டும். இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, இது நமது அதிகாரம், நமது உரிமைகள் மற்றும் நமது எதிர்காலத்தின் நலன்களை பற்றியது. நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் குறைந்தால் நமது மாநிலங்கள் நமக்கு தேவையான நிதியை கூட பெறுவதற்கு போராட வேண்டி வரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கூட்டத்தில் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காலமாக நாம் போற்றி பாதுகாத்து வரும் சமூக நீதி பாதிக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க அனுமதித்தால் நாம் சொந்த நாட்டில் நாமே அரசியல் அதிகாரம் குறைந்த குடிமக்களாக மாறும் அபாயம் உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற இடங்கள் மறுபகிர்வு செய்யப்பட்டால் தமிழ்நாடு 8 இடங்களை இழக்கும் என்பதை நாம் தெளிவுபடுத்துகிறேன். நாடாளுமன்றத்தின் மொத்த இடங்களின் எண்ணிக்கை விரிவாக்கப்பட்டால் தமிழ்நாடு 12 இடங்களை இழக்க நேரிடும். 2023ஆம் ஆண்டு தெலுங்கானா மாநிலத்தில் பரப்புரை செய்ய வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை அடிப்படையில் சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டுமென காங்கிரஸ் கட்சி சொல்கிறது. அடுத்ததாக தொகுதி மறுவரையறை நடக்க உள்ளது. காங்கிரஸ் கட்சி சொல்வதை போல மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் 100 தொகுதிகளை இழக்க நேரிடும் என்று தென்னிந்திய மக்கள் இதன் ஏற்பார்களா என்று பிரதமர் கேட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் பார்த்தால் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்பதை பிரதமர் நரேந்திர மோடியை ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதை உணரலாம். நமது உரிமையை நிலைநாட்டிட தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. மத்திய அரசை வலியுறுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது குறித்து மக்களிடம் விளக்கிட மக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்திட இந்த கூட்டு நடவடிக்கை குழு அவசியம் என்றே கருதுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். துணை முதலமைச்சர்கள், தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள்,
பிரதிநிதிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். இந்திய ஜனநாயகத்தை காக்க நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டிருக்கிறோம் என்பதை இந்தியாவுக்கு உணர்த்துவதாக உங்களது வருகை அமைந்திருக்கிறது. இந்திய ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி ஆகியவற்றை காக்க நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த முன்னெடுப்பில் இணைந்துள்ள அத்தனை பேருக்கும் நன்றி. வேறு மாநிலங்களில் இருந்து நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நமது நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வகையில் தனித்தன்மை கொண்டது. பல்வேறு மொழிகள், இனங்கள், வழிபாட்டு நம்பிக்கைகள், பண்பாடுகள், உடைகள், உணவுகள், பழக்க வழக்கங்கள் கொண்டதுதான் இந்தியா. இத்தகைய மாநிலங்கள் சுயாட்சி தன்மையுடன் செயல்பட்டால்தான் இந்தியாவில் உண்மையான கூட்டாட்சி உருவாக முடியும், சிறந்த வளர்ச்சியை அடைய முடியும். அனைத்து தரப்பு மக்களும் போராடியதெல்லாம் நமது நாட்டிற்கு விடுதலை கிடைத்தது. இதனை உணர்ந்துதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்த மேதைகள் இந்தியாவை கூட்டாட்சி கொண்ட ஒன்றியமாக கட்டமைத்தார்கள். பல்வேறு காலகட்டங்களில் இந்த கூட்டாட்சி தன்மைக்கு சோதனை வந்தாலும் அதனை ஜனநாயக அமைப்புகள், இயக்கங்கள் தடுத்து வந்துள்ளன. அத்தகைய சோதனையும் ஆபத்தும் தான் இப்பொழுதும் வந்துள்ளது. இதனை உணர்ந்துதான் நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் இந்திய கூட்டாட்சியை காக்கும் வரலாற்றின் மிக மிக முக்கிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக விளக்க வேண்டிய அவசியமில்லை. வரவிருக்கின்ற அல்லது எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற சென்சஸ் அடிப்படையில் மேற்கொள்ளவிருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகிறது. மக்கள் தொகையை பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மூலமாக கட்டுப்படுத்திய நம்மை போன்ற மாநிலங்கள் அதன் காரணமாக நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையில் நமது பிரதிநிதித்துவத்தை அதிகம் இழக்க நேரிடும். எனவேதான் இதனை நாம் கடுமையாக, ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கும் ஒவ்வொரு மாநிலமும் பயனுள்ள மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் மூலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளன. இத்தகைய மாநிலங்களை தண்டிப்பதாக இந்த நடவடிக்கை இருக்கப் போகிறது. மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவதன் மூலமாக நமது எண்ணங்களை சொல்வதற்கான வலிமை குறைகிறது. இந்த ஆண்டு காலமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிகிறது. 2 ஆண்டு காலமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிகிறது. அதனால் நீதிக்கான அவர்களின் குரல்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. ஏனென்றால் நாட்டின் கவனத்தை ஈர்க்க அவர்களுக்கு அரசியல் வலிமை இல்லை. எனவே நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவது அல்லது நமது பிரதிநிதித்துவம் குறைவது என்பதை நம்முடைய அரசியல் வலிமையை குறைப்பதாகத்தான் பார்க்க வேண்டும். இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, இது நமது அதிகாரம், நமது உரிமைகள் மற்றும் நமது எதிர்காலத்தின் நலன்களை பற்றியது. பிரதிநிதித்துவம் குறைந்து வருவதால் நமது மாநிலங்கள் நமக்கு தேவையான நிதியை பெறுவதற்கு கூட போராட வேண்டி வரும். கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன், பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம், தொகுதி மறுசீரமைப்பு என்பது எண்ணிக்கை சார்ந்தது மட்டுமல்ல, இது இந்தியாவின் ஆன்மா சம்பந்தப்பட்ட விவகாரம் என்று தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய அரசின் கடமை. மத்திய அரசு மாநிலங்களுடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும். இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசிடம் நேரில் வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசிய தெலுங்கானா முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி, தொகுதி மறுசீரமைப்பால் தென்னிந்திய அரசியல் குரலை இழக்கும். இந்திரா காந்தி ஆட்சியிலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. ஆனால் தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படவில்லை. மக்கள் தொகை அடிப்படையிலான வரம்பை நாங்கள் ஏற்க மாட்டோம். மக்களவையில் தென் மாநிலங்களுக்கு 33% இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டதற்கான தண்டனையே தொகுதி மறுவரையறை
என்றும் கட்சி வேறுபாடுகளை களைந்து ஒன்றாக இணைந்து இதை எதிர்த்து போராடுவோம். இந்த பிரச்சனை குறித்து தெலுங்கானா சட்டப்பேரவையில் விரைவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாகவும், அதேபோல் தமிழக சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றுங்கள். அப்போதுதான் தென் மாநிலங்களின் வலிமையான குரலை மொத்த இந்தியா முழுவதிலும் உள்ள மக்களுக்கும் கேட்கட்டும் என்று கூறிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அடுத்த கூட்டம் ஐதராபாத்தில் நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பங்கேற்காத ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதல் மந்திரி ஜெகன்மோகன் ரெட்டி தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மக்களவை அல்லது மாநிலங்களவையில் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை நாட்டின் சமூகம் மற்றும் அரசியல் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் சக்தி கொண்டது. எனவே பிரதமர் நரேந்திர மோடி இதில் தலையிட்டு தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரையறையை 25 ஆண்டுக்கு ஒத்திவைக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இதனை அறிவிக்க வேண்டும். பாராளுமன்ற எம்பிக்கள் எண்ணிக்கை தற்போதைய நிலையிலேயே தொடர வேண்டும். அந்தந்த மாநிலங்களில் உள்ள கட்சிகளை அழைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களுடன் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் 7 மாநில முதல்வர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இந்திய பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாகவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கவிஞர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.